அடடா, என்னப்பா இது இப்படி வெயில் அடிக்குதே! 110 டிகிரி ஆமையா? என்னையா வெளியிலேயே போக முடியாதா? ஸோ ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்மரில் வந்து என்னென்னலாம் ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக வந்து கேர்டு எல்லார் வீட்லேயும் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ தயிர் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து மோரை வந்து கன்சியூம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் மெலன், அது நம்ம வந்து ஸோ அது வந்து வாட்டர் மெலன் கம்பல்சரி கன்சியூம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரெஷ் ஜூஸ், எவ்வளோ ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்குதோ ஃப்ரெஷ் ஜூஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ஆரஞ்ச், சாத்துக்குடி, அப்புறமா இந்த பைனாப்பிள் ஜூஸ், இந்த மாதிரிலாம் எவ்வளோலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கன்சியூம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வீட்லேயே இருக்கிற மாதிரி லெமன் ஜூஸ் நம்ம வீட்லேயே நம்ம நார்மலாக எல்லாருமே போட தெரியும். ஸோ லெமன் ஜூஸ் வந்து மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளரிக்காய் வந்து ஜென்ரலாக ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தன்மை கூடியது. ஸோ அதனால் அதை வந்து கண்டிப்பாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜெரிஸு, பெரி இதெல்லாம் எவ்வளோ கிடைக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்லாம். பட் இல்லைன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் வந்து எவ்வளோ முடியுமோ அதையும் சாப்பிடுங்க. ஏன்னா கீரை வகைகள் ஜென்ரலாக இப்போன்னு இல்லை, எப்பயுமே வந்து கீரை வகைகள் வந்து அவ்வளோ ஹெல்த் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிருணி பழம் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். கிருணி பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு வெயிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸி தான், எல்லாருமே தெரிஞ்சது இளநீர். என்னடா ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கணும், பட் ஆனால் இளநீர்னு சொல்லிடுறேன். இளநீர் வந்து எவ்வளோ இது பண்ண முடியுமோ மார்னிங் ஈவினிங் எப்போ வேணால் குடிக்கலாம். ஸோ அன்லிமிட்டடாக குடிக்கலாம், எவ்வளோ வேணால் குடிக்கலாம். அது வந்து நம்ம வாட்டருக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து இது எல்லாத்த விட மெயினே பார்த்தீங்கன்னா வாட்டர் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து வெயிலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டொமேட்டோ வந்து எத்தனை பேர், அதாவது தக்காளி எத்தனை பேருக்கு வந்து ஒரு காய் வகை கிடையாது, அது வந்து ஒரு பழ வகை அப்படின்றது கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானே வந்து தக்காளி வந்து ஒரு காய் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழ வகை சார்ந்தது. சன்ஸ்க்ரீன் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் ஒரு பேசிக்கான சன்ஸ்க்ரீன் வந்து தக்காளி தான். தக்காளியை வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக்காக இது வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை தக்காளி வந்து மோஸ்ட்டாக கன்சியூம் பண்ணலாம், அதாவது வெயில் சீசனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் பேக் ரிலேட்டடாக இந்த வீடியோ, அதாவது ஃபேஸ் பேக்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ இப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ் பேக், அதாவது சம்மருக்கு ஃபேஸ் பேக் வந்து என்னென்னலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லுங்கள். கம்பல்சரி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு கமெண்ட் இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஃபேஸ் பேக் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ அது இன்கேஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வேறு ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு ரிலேட்டடாக நான் வீடியோ வந்து கம்பல்சரி அப்கமிங்கில் நான் போடுறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கம்பல்சரி வேணும். பார்க்குற யாரும் ஒருத்தராக இருந்தால் கூட கமெண்ட்டில் வந்து எனக்கு பின் பண்ணுங்கள். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் போட முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கம்பல்சரி வேணும். மறக்காமல் நம்மளோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் பார்த்த வரைக்குமே சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.